தமிழ்நாட்டோட வரலாற்றில் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள். வரலாற்று சிறப்புமிக்க நாள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய அரசு மக்களான உங்ககிட்ட உங்களுடைய கனவுகளை கேட்டு அதையெல்லாம் நிறைவேற்ற தொடங்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா, உங்க கனவை சொல்லுங்க, அதை நிறைவேற்றி தரோம்னு கேட்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். 2021 தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த மாபெரும் மாநாட்டில் நான் உரையாற்றுகிற போது 7 வாக்குறுதிகளை சொன்னேன். அந்த 7 வாக்குறுதிகள் என்னன்னா, முதல் வாக்குறுதி வளரும் வாய்ப்புகள் பலமான தமிழ்நாடு. இரண்டாவது வாக்குறுதி மகசூல் பெருக்கம் மகிழும் விவசாயி. மூன்றாவது வாக்குறுதி குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். நாலாவது வாக்குறுதி அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம். அஞ்சாவது வாக்குறுதி எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம். ஆறாவது வாக்குறுதி உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம். ஏழாவது வாக்குறுதி அனைவருக்கும் அனைத்துமான தமிழ்நாடு. அப்படின்னு 7 வாக்குறுதிகளை நான் வழங்கியிருந்தேன். இது என்னுடைய கனவுகள்னு சொல்லி அந்த வாக்குறுதியை தந்தேன். இதையெல்லாம் இப்போ நாம நிறைவேற்றிட்டு இருக்கோம். சொன்னதை செய்கிறவன் தான் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின். பொருளாதாரத்தை உயர்த்துவோம்னு சொன்னேன். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தான் 11.19 விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவிலேயே பெஸ்ட் மாநிலமா இருக்கு. இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எந்த நிறுவனமாவது நினைச்சா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா தமிழ்நாடு தான் இருக்கு. அதே போல விவசாயத்துக்கும் பாசன பரப்பு அதிகமாயிருக்கு, விளைச்சல் அதிகமாயிருக்கு, லாபம் தர தொழிலா மாறி இருக்கு. இந்தியாவிலே கல்விக்காக தமிழ்நாடு செய்கிற அளவுக்கு எந்த மாநிலமும் செய்யலன்னு பெருமையோடு சொல்ற அளவுக்கு மாதிரி பள்ளிகள், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லந்தொடி கல்வி, புதுமை பெண் தமிழ் புதல்வன், நான் முதல்வன் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்களும் பள்ளி கல்வி, உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயும் அடிச்சு தூள் கிளப்புறாங்க. அடுத்து மருத்துவம். தமிழ்நாட்டோட மருத்துவத்துறை பற்றி சொல்லணும்னா, தமிழ்நாடு இப்போ மெடிக்கல் டூரிசத்தினுடைய மையமா விளங்கிட்டு இருக்கு. வெளிநாடுகள் இருந்தும் மருத்துவ சிகிச்சைகளுக்காக இங்கே தான் வராங்க. இந்த தரமான மருத்துவத்தை உங்க வீடுகளுக்கே கொண்டு வந்து சேர்க்கத்தான் மக்களை தேடி மருத்துவம்னு ஐநா மன்றமே பாராட்டுகிற திட்டத்தை நாம செயல்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கு 48, இதயம் காப்போம், பாதம் காப்போம், நலம் காக்கும் ஸ்டாலின் ஏராளமான திட்டங்கள் மக்களுடைய உயிர்களை பாதுகாத்துட்டு இருக்கு. அடுத்து மற்ற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா
பெரும்பாலும் அந்த மாநிலத்தோட தலைநகரமும் முதல்நிலை நகரங்களும் தான் வளர்ந்துருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்போ 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களும் வளர்ந்துருக்கு. சாலைகள், பாலங்கள், போக்குவரத்து, குடிநீர் வசதின்னு உட்கட்டமைப்பு வசதிகளை பெற்றிருக்கு. நகரங்கள், பேரூர்கள் மட்டும் இல்லை, கிராமங்களும் வளர்ந்துருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல சமூக நீதி அரசை நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆதி திராவிடர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர், விளிம்பு நிலை மக்கள் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இது எல்லாத்தையும் எந்த சூழல்ல நம்ம இதை சாதிச்சு காட்டியிருக்கிறோம். நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா என்ற கொடுமையான பாதிப்பு உச்சத்தில் இருந்துச்சு. நல்லது எதுக்குமே ஒத்துழைக்காத, தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கும் எதிராக மட்டுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசில் இருக்கு. ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் ஆமாசாமி போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர், ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டுக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார். இத்தனையை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால்தான் 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல்.